ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய கண்மலையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்முடைய துன்பத்திலேயும் இன்பத்திலேயும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சகலவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய பிரசன்னத்திலேயே நிலைத்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் சகலவித ஆறுதலையும் இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட தேவன் நம்மை மட்டுமாய் தாங்கி நடத்திருக்கிறபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இரவு நேர தியானத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவளாக்கினவரும் என்று சொல்லுகிறார். கொலோசே பட்டணத்து சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதுகிற பொழுது ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தேவன் தகுதியுள்ளவளாக மாற்றி வைத்திருக்கிறார். தகுதியில்லாது இருக்கிற நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எதற்கு? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நீங்களும் நானும் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம் அடிக்கடி நம்முடைய தகுதியை பார்க்கிற பொழுது அநேக விஷயங்களிலே குறையுள்ளலாக இருப்பதினாலே தகுதியை சில சமயங்களில் இழந்து விடுகிறோம். நம்முடைய கவனக்குறைவு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, தேவனோடு கூட ஐக்கியப்படாத சூழ்நிலை, இவைகள் எல்லாமே சில சமயங்களிலே நம்மை தகுதி இழக்க செய்து விடுகிறது. ஆனாலும் கூட நம்மை அழைத்த தெய்வம் உண்மையில் அவராய் இருப்பதினாலே அவர் எப்போதும் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். எதற்காக என்றால், ஒளியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே, அப்படியானால் பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தவான்கள் ஒளியில் இருக்கிறார்கள். ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தேவனுடைய சன்னிதானத்தில் பங்கெடுக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவருடைய சுதந்திரத்திலே, தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதிப்படுத்தப்படாதவர்கள் கூட தகுதி அடைய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் தன் ஜீவனையை கொடுத்த ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு தகுதியில்லாத மக்களை கூட தேவன் தகுதிப்படுத்துகிறார் அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்காக. இந்த பங்கடைதல் என்பது சொல்லுகிற பொழுது யார் யாருக்கெல்லாம் கிடைக்குங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற சமயத்தில் சீஷர்கிட்ட சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். ஒரு ஓமையை சொல்லுகிற பொழுது அதில் தொடர்ந்து வருகிற வார்த்தை தான் நான் வாசித்ததான வார்த்தை. என்ன ஓமை சொல்லுகிறார்? ஒரு எஜமான் தன் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிற பொழுது தம்முடைய ஊழியக்காரர் யாவரையும் அழைத்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தகுதிக்கு தக்கதாக தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டு போகிறார். அவர் திரும்ப வருகிற பொழுது, பிரயாணம் முடித்து பல நாட்கள் கழித்து திரும்ப வருகிற பொழுது அநேக அந்த ஊழியக்காரர்கள் யாவரையும் அழைத்து அவரவரிடத்தில் கொடுக்கப்பட்டதை குறித்து கணக்கு கேட்கிறார். அந்த சமயத்தில் அவர் சொல்லுகிற பொழுதுதான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். 30வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஒன்றை வாங்கின ஒன்று அப்படியே வைத்திருந்து மண்ணில் புதைத்து வைத்திருந்து திரும்ப கொடுக்கிற பொழுது அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அதற்கு முன்பதாக வாங்கிய 5 வாங்கினவன் 10ஆகவும் 2 வாங்கினவன் 4ஆகவும் அதை பெருக்கிடதை பாராட்டிய தேவன் 1 வாங்கி 1ஐயும் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறானே, அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அது சொல்லுகிற பொழுதுதான் 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் மனுஷகுமாரன் தம் மகிமையை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் ஒன்றை ஒரு ஓமானத்தை சொல்லுவார், ஆனால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதில் ஒரு ஆவிக்குரிய பொருள் மறைந்திருக்கும். சொன்ன ஓமானத்தோடு கூட தொடர்பு படுத்தி அடுத்த வார்த்தைகளை பேசுகிற பொழுது சொல்லுகிறார் 32ஆம் வசனத்தில், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவ இல்லாமல் மரித்தவர்கள் எல்லோரையுமே தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கூட்டி சேர்ப்பார். அப்பொழுது மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, ஆண்டவர் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் ஒரு மேய்ப்பன் எப்படி பிரிப்பான், தரம் பிரித்து பார்க்கிறதை பார்க்கிறோம். மேய்ப்பனானவன் தன்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளை வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தனித்தனியே பிரிக்கிறான். இந்த 2 ஆட்டுக்கும் நல்ல வெவ்வேறு சுபாவங்கள் உண்டு. செம்மறியாட்டோட சுபாவம் வேறு, வெள்ளாட்டோட சுபாவம் வேறு. ஆகவே ஆண்டவர் ஓமானத்தை சொல்லுகிற பொழுது வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் சொல்லுகிறார். இந்த 2 ஆடுகளுக்கு உள்ள வித்தியாசத்தை பின்னாலே ஒரு நாளில் இந்த செய்தியை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த 2 ஆடுகளுக்கு வித்தியாசம் உண்டு. சுபாவங்களிலே, அவருடைய குணாதிசயங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆகவே ஒரு மேய்ப்பன் இந்த வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் எப்படி பிரிக்கிறானோ அதே போலவே பிரித்து 33ஆம் வசனத்தில் செம்மறியாடுகளை தமது வலப்பக்கத்திலேயும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலேயும் நிறுத்துவார். ஆண்டவரே பிரிப்பான்னு சொல்லியிருக்கிறார். பிரித்து யாருக்கு கொடுக்க போகிறாருங்கிறது தான் கேள்வி. சில சமயத்தில் ஆண்டவர் யாருக்கு என்ன நன்மை கொடுக்க நினைக்கிறாரோ அவர்களை குறித்து ஆராய்ந்து பார்ப்பார், ஒரு தகுதியை பார்ப்பார். தகுதிப்படுத்துகிற தேவன். அதை தான் பவுல் சொல்லுகிறார், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்திய தேவன் என்னையும் உங்களை தகுதிப்படுத்துகிறார். தேவன் நம்மை தகுதிப்படுத்த பிற்பாடு எந்த கூட்டத்தில் இருக்கிறோங்கிற கேள்வி. வெள்ளாட்டோட கூட்டத்தில் இருக்கிறோமா, செம்மறியாட்டோட கூட்டத்தில் இருக்கிறோமா, வலது பக்கத்தில் ஆடுகள் கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை அந்த கூட்டத்தில் இருக்க போகிறோமா, எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையும் நாமும் தான் முடிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ரெண்டத்தையும் தனித்தனியாக பிரித்து நிறுத்தி சொல்றார், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அப்படின்னா வலது பக்கத்தில் என்ன ஆடு இருக்குங்கிறத முந்தின வசனத்தை நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க. வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ வலது பக்கத்தில் யார் இருக்கிறா
வெள்ளாடு இருக்குதா செம்மறியாடு இருக்காங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. அது முதல் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே வலது பக்கத்தில் என்ன ஆடு இருக்குதோ அந்த ஆட்டுக்கு ஒப்பனையை சொல்றார். இப்ப இரண்டாவதாக பார்க்கிற பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார். தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ராஜா சொல்லுகிறார், ராஜாவாகிய கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டதோ அப்பொழுது முதல் அந்த நாட்களில் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். அப்படியானால் இழந்து போன மனுஷனை, இழந்து போன மனுக்குலத்தை மீண்டுமாய் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் அமர்த்திய பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்று தேவனோடு அனுதினமும் மனுஷனோடு உறவாட வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி வைத்த ஏற்படுத்துதலை, அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை மனிதன் இழந்து போயிட்டான். ஆனாலும் கூட ஆண்டவர் மீண்டும் எப்படியாவது தம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தி அந்த ராஜ்யத்துக்கு என்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆதி முதற்கொண்டு தேவன் நமக்கென்று ஒரு தேவ நாயக்கத்தை, நமக்கென்று ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சில சமயம் கர்த்தருடைய வார்த்தை கடினமாக இருந்தாலும் அதை நம்மை சீர்படுத்துவதற்காக என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உங்களுடைய பார்வையில் எந்த பக்கத்தில் இருக்கிறேன் ஐயா? நான் உடைய வலது பக்கத்தில் இருக்கிறேனா அல்லது இடது பக்கத்தில் இருக்கிறேனா? ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆடு பிரிச்சிருக்கிறேன். வெள்ளாடா இருக்கிறேனா செம்மறியாடா இருக்கிறேன்? ஆண்டவரே, எந்த ஆடாக இருக்கிறேன்? எந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே? ஏன்னா ரெண்டுக்குமே ரெண்டு வேறுபட்ட ஸ்பாவம் உண்டு. ஆண்டவரால பிரிக்கிறார், செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் பிரிக்கிறார். ஆண்டவர் சில சமயங்களில் பிரித்து பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு பகுதியில் சொல்லுகிற வசனம் எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்கனவே முத்திரைத்து வைத்திருக்கிறார். நம்மை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். எதுக்காக? ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் ஆண்டவர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். எப்பொழுது? தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நாம் என்றைக்கு விசுவாசிகளாகி மாறுகிறோமோ, என்றைக்கு விசுவாசிகளாகி மாறினோமோ, என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, அன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே அவருக்குள் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். முத்திரை போட்டு வச்சிருக்கிறால எல்லாம் முடிச்சிச்சு நம்ம நினைக்க முடியாது. முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால அவருக்குள் நம்ம முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். வேணும் முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். ஆனால் அதே சமயம் தேவன் முத்திரை போட்டிருக்கிறாரே என்று சொல்லி நம்முடைய விருப்பப்படி வாழ்வோமானால் தேவன் அதையும் கலைத்து போடுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் பிதாவாகிய தேவன் தமக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்திலே தேவனுடைய ஜீவ புத்தகத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்க பிற்பாடு கூட
நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான பாதையில் இருக்குமானால் அது அப்படியே இருக்கும். ஒருவேளை அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாதாய் போகுமானால் அந்த புத்தகத்தில் இருக்கிற பெயரை தேவன் கிறுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயபக்திக்குரியதான ஒரு விஷயம். ஆகவே ஆண்டவர் நாம் தேவை என்று, நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுப்பல, எப்படிங்க முத்திரை போட்ட ஆண்டவர் மாறுவாரானாக்கா? மாறுகிறவனுக்கு மாறுகிறவர் தான். தேவன் புனிதருக்கு புனிதராக இருக்கிறார், மாறுகிறவனுக்கு மாறுகிறவராக இருக்கிறார். நாம மாறுறப்ப அவர் மாறதான் செய்வார். நீ ஏன் மாறுறீங்க ஆண்டவர் கேட்க முடியாது, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. அவன் புனிதருக்கு புனிதராக மாறுகிறவராக இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும். நான் அடிக்கடி சொல்லுகிற சம்பவம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது தங்களுடைய விடுதலைக்காக தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுடைய கூக்குரல் சமூகத்தில் வந்து எட்டினது. எகிப்தியர்கள் அவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலை என் கண் கண்டது, நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகளை, உபத்திரவத்தை, நெருக்கத்தை ஆண்டவராய் தேவன் தன் கண்ணாலேயே பார்த்து வேதனைப்பட்டு எப்படியாகிலும் தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வர வேண்டும் என்று ஒரு மீட்பனை அனுப்புகிறார். தேவனுடைய பெரிதான ஒரு திட்டம் பாருங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்டு தம்மை ஆராதிப்பதற்கு விடுதலையோட சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மகிமையான பாலும் தேனும் ஓடுகிற செழிப்புள்ள தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார், மீட்டு கொண்டு வந்தார். பார்வோன் ராஜா விடமாட்டேன் தான் முரட்டாட்ட காமிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் விடலை. காரணம், தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வைராக்கியம் தேவனுக்கு உண்டு. தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கரிசனை உண்டு. தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மையை நம்பியிருக்கிற, தம்மையை சார்ந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எப்படியாகிலும் தம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மோசையை அனுப்பி கொண்டு வருகிறார். இப்போ தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு மோசையை அனுப்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. காரணம், வருகிற வழியிலேயே அநேகர் அழிக்கப்பட்டார்கள். தேவனை முறுமுறுத்து, தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனுடைய அழைப்புக்கு விரோதமாக பேசி, தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசி, ஊழியக்காரன் பாஸ்டர்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. தவறான உபதேசம் பண்ணுகிற எந்த ஊழியக்காரன் தான் தாராளமாக கடிந்து கொள்ளலாம். மோசேயை காரணமே இல்லாமல், அவசியமே இல்லாமல் முறுமுறுத்ததையும் மோசையை குறித்து குற்றப்படுத்தியதையும் தேவன் பார்த்தார். அதனால் இன்றைக்கி இந்த மோசையை குற்றப்படுத்தியதுனாலே அவனுக்கு விரோதமாக பேசியவர்களாம் ஆண்டவர் அடிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சில ஊழியர்கள் விசுவாச மக்களை மிரட்டுகிற பார்க்குறோம். அதுக்கெல்லாம் பயப்படுகிற அவசியம் இல்லவே இல்லை. அது நானாக இருந்தாலும் கூட சரி, நான் தேவனுக்கு விரோதமாக செயல்பாடுகளில் ஈடுபடுவேன். ஆனால் சபையார் அதை சுட்டி காட்டுகிற பொழுது அதுக்கு கீழ்ப்படி தான் செய்யணும். அதனால் மோசைக்கு விரோதம் பேசுனது போல் எனக்கு விரோதம் பேசினா ஆண்டவர் அடிச்சு போட்டுற சொன்னால் ஆண்டவர் பிள்ளை அடிக்க மாட்டார். தேவன் நீதியின் தேவன், இது யாராக இருந்தாலும் நீதியாக கேட்குற தேவன். மோசை இடத்துல ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் சொன்னதை கேட்காம சொல்லாத செஞ்சதுனால நீ உள்ளே போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டார். நீ கண்ணால் பாப்பா உள்ளே போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆகவே தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனாலும் அவருடைய பிரயாண நாட்களிலே தேவன் எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து எதிர்த்து நின்னதனாலே எல்லா ஜனங்களும் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால கர்த்தரை முத்திரை போட்டிருக்கிறாரே, அதனால் எப்படியா இருந்தாலும் உள்ளே கொண்டு சேர்த்துருவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த விசுவாசியில் பொழுது நமக்கு முத்திரை போட்டது உண்மைதான். ஆனால் முடிவருந்தும் நிலைத்து நிற்கிற ஒருவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. முடிவருந்துமாக, ஒன்று நம்முடைய மரண பரியந்தம் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் தேவன் நியமித்து வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சுதந்திரத்தில் பங்கடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற தேவஜனமே, நாம் நிதானித்து பார்க்கணும். ஆண்டவரே, முத்திரை போட்டு இருக்கிறேன், நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே,
ஆண்டவராகி தேவன் முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியில முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். தேவன் எவ்வளவாய் இவனை நேசிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். முதலாவது உள்ள உடன்படிக்கை விட்டுட்டார். இரண்டாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதால் நித்திய சுதந்திரத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற, அல்லது நம்மை முத்திரித்திருக்கிற, நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கைக்கு அவரே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படியானால் நாம் தேவனிடத்தில் பண்ணிக்கொண்டதான இந்த உடன்படிக்கையில் உறுதியாக இருந்தால் மாத்திரமே அந்த ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். தேவனோட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? ஞானசானம் பெறுகிறப்ப அநேக வாக்குகள் சொல்லியிருப்போம். அநேக வாக்குகளை சொல்லியிருப்போம். தண்ணியில் நிகழ்ச்சி ஊழியக்கார கேள்வி இருக்கிற சமயத்தில் வாக்குகள் சொல்லியிருப்போம். அநேக வாக்கு சொல்லியிருப்போம். அத்த சாட்சியாக மறிப்பேன், சபைக்கு சாட்சியாக இருப்பேன், சத்தியத்தை சாட்சியாக இருப்பேன், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன், சபை ஊழியங்களை இருப்பேன், சபை கூடுதல் பங்கெடுப்பேன், தேவனுக்கு செலுத்தக்கூடிய கணத்தை செலுத்துவேன், தேவனுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை செலுத்துவேன், என்னென்னலாம் கேட்டாலும் அத்தனையும் சொல்லிடுவோம். ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி கடைசியில் நடக்கிறோமா என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைய சமயத்தில் பாஸ்டர் சொன்னார், கேட்டார், இந்த கேள்வி கேட்பேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும், முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு, அதனால் சொன்னேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் நம்ம சபையில் நான் ஞானசானம் கொடுக்குறப்ப யாருக்கும் எந்த கேள்வியும் முதல்ல சொல்கிறது கிடையாது. தண்ணியில் நிற்க வச்சுட்டு ஞானசானம் கொடுக்குறப்ப அந்த கேள்வி கேட்போம். அதுவரை அவளுக்கு என்ன கேட்க போகணும்னு தெரியாது. அருமையான தேவ ஜனமே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவரே இருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு ஆதாரமும் அச்சாரவுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். அந்த உடன்படிக்கையை நமக்குள் ஏற்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இன்னுமா வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் அங்கே வரமாட்டாங்க? அந்த உடன்படிக்கை தேவன் பண்ணினார். பண்ணிய உடன்படிக்கையில் யார் இருக்கிறாங்க? அந்த பண்ணிய உடன்படிக்கையில் யார் இருக்க மாட்டாங்க? உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் எப்படிப்பட்ட ஜனங்க போக மாட்டாங்க என்பதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. தேவன் ராஜ்யத்தை சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் யார் பிரவேசிக்க முடியாதா? அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறார். அநியாயம் பண்ணுறவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அநீதிக்காரன் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அநியாயம் பண்ற பிரவேசிக்க முடியாது. வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்துடாதீங்க, உஷாராயிருங்கன்னு சொல்றார் ஆண்டவர். ஏன்னா இன்னைக்கு என்ன உபதேசம்னா, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கு, எது வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் இருந்துக்கு, ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார், பரலோகம் போய் செத்துலாம். இப்படி ஒரு கள்ள உபதேசம் உலாவிட்டு இருக்குது. எப்படி வேணா உலகத்தில் வாழ்க்கையை ஆண்டு கொடுத்துருக்கு, வாழ்வதற்கு தான், எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கத்தான் கொடுத்துருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம மனம் போன போக்கில் அனுபவிச்சுட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், பரலோக ராஜ்யம் போயிடலாங்கிற தவறான உபதேசம் இந்த நாட்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது தெய்வ ஜனமே. அதுக்கு ஒரு கூட்டமும் இருக்கு, தவறான உபதேசத்தை பின்பற்றுவதற்கு. ஆகவே பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லுகிறார், அநியாயக்காரங்க தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது, வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருங்க. ஏன்னா வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆட்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது
இந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்ட சுபாவம் அவங்கள்ட்ட கிடையாது. எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது பரிசுத்தவான்கள் நீதிமான்களாக புறப்பட்டார். ஏன்னா அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டார். பரிசுத்தவான் நீதிமானாக இருந்து தேவனை நோக்கி கதறிய அந்த கதறுதலை கேட்டுத்தான் அவர்கள் விடுதலையாக்கினார். ஆனால் வருகிற வழியில், பிரயாணப்பட்டு வருகிற வழியில் 40 வருஷத்தில் பார்க்கிற பொழுது இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் 10வது வசனத்தில் காணப்படுகிறதான இந்த குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக கழுது தெரிஞ்சு கட்டணுமான கதையா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கத்துக்குலாம் வந்தாங்க. இந்த எல்லா பழக்கமும் இல்லாட்டாலும் ஒரு சில பழக்கம் இருந்தால் கூட எல்லா குணாதிசயங்களும் இதில் சொல்லப்படுகிற எல்லா தீய குணாதிசயங்கள் இல்லாவிட்டால் ஒரு சில குணாதிசயங்கள் இருந்திருந்தாலும் கூட தேவன் அதையும் கணக்கில் எடுக்கிறவராக இருக்கிறார். கஷ்டம்தான், ஆனால் அதான் சத்தியம், வேறு வழி இல்லை. அங்கே இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சோதரிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 20:32 வாசிக்கின்ற பொழுது, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் தேவன் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையில் வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். இப்போ கொரிந்து பட்டணத்து சபையாருக்கு சொல்லுகிற பொழுது யார் யாரெல்லாம் சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் பவுலுக்கு அதில் மனசில் ஒரு பெரிய வேதனை இருந்திருக்க தான் செய்யும். கொரிந்து பட்டணத்து சபையார் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுக்குள்ள தான் இதெல்லாம் இருந்திருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தான் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆகவே பவுலுக்கு அது ஒரு பெரிய மனவேதனையாச்சு. அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். என்ன பக்தி விருத்தி அடையுங்க? பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ள சுதந்திரத்தை. அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பரிசுத்தவான்களாக இருக்கிற, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற, பரிசுத்தத்தினுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்காக தேவன் சுதந்திரத்தை கொடுப்பதற்காக வல்லவராய் இருக்கிற. அப்படியானால் நாம் பரிசுத்தவான்களாக இருப்போமானால் அந்த சுதந்திரத்தில் பிரவேசிக்க முடியும். அதுக்காக பவுல் என்ன சொல்கிறாரு, எதுக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாரு பாருங்க. அருமையாக சொல்கிறாரு, தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியானால் ஆண்டவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துல வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து கொடுக்கும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனான இயேசுவுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேங்கிறார். எதுக்கு? அந்த சுதந்திரத்திலே பங்கடைய வேண்டும் என்பதற்காக. தொடர்ந்து இன்னும் ஒரு வசனத்தை வாசனை முடிக்க விரும்புகிறேன். எபேசு நிறுவனம் 1வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய தீர்மானம் என்னன்னா, அவருடைய சித்தத்தினுடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். பவுல் சொல்கிறார், அவருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் நடப்புகிறாரே, அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரை சார்ந்திருக்கிறவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுகிற பொழுது, அருமையான தேவஜனமே, அந்த இடத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் பவுலை சார்ந்திருக்கிறவர்களும் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கே பங்கடையும்படியாய் கர்த்தராகிய தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிற விரும்புகிறேன். அதே 12ஆம் வசனத்தில் கூட தம் சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்புகிற ஒரு தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 52-53 வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52, 53. எக்கால தொனிக்கும், அப்படி மரித்தோர் அழிவில்லாதவராக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான தேவஜனமே, நீங்கள் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தேவன் விடுதலையாக்கி ஒளியிலுள்ள பரிசுத்தவான் சுதந்திரத்திலே பங்கடையும்படிக்கு தேவனை அழைத்திருக்கிறார். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மையும் முத்திரித்திருக்கிறார். தேவன் எதற்காக நம்ம முத்திரித்திருக்கிறாரோ அதிலிருந்து வழி விலகாமல் பாதுகாப்பாக இருந்து கவனமாக இருந்து, ஒரு நாளிலே எக்காலம் தொனிக்கிற பொழுது மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருக்க போகிறார்கள், அப்படியே எழுந்திருப்போம் அல்லது மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டில் ஏதாயிலும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருப்போமானால் அழிவுள்ளதாகிய நம்முடைய இந்த மாம்ச சரீரம் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும். நிச்சயமாக சாவுக்கு எதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும். அதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழியாமையும் சாவாமையும் தரித்து கொண்டு சுதந்திரித்து கொண்டு ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைய கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவரே, நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேயா, அது தேவனுடைய அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எதற்காக என்ன அழைச்சிருக்கலாம் ஆண்டவரே, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்த்து கொண்டுகிற காலம் மிக கடினமான காலம், நெருக்கமான காலத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பிலே நீ எதற்காக என்னை அழைத்தீரோ அதில் நான் நிலைத்திருக்கிறேனா? முத்திரை போடப்பட்டிருக்கிற விசுவாசிகள் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே, கிறிஸ்துவினாலே, பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் அந்த முத்திரை குலைக்கப்படக்கூடாது. அடியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரப்பதில் சொல்லியிருக்கிறார். இந்த ஒளியுடைய பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் பங்கடைவதற்கு எனக்கு உதவி செய்கிறார். நான் அதில் பங்கடையின் ஆண்டவரே, எந்த சூழலில் கைவிட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, கடைசி எக்காலம் தொடைக்கிற பொழுது ஆண்டவரே, உமக்குள் மரித்திருந்தால் உயிரோடு எழும்பவும், அல்லது நாங்கள் மறியாமல் இருந்தால் மறுரூபமாக்கப்படவும், மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையிலே அல்லது மகிமையின் சரீரத்தோடு கூட ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்துகிறார்கள். எங்களை தகுதிப்படுத்துகிறது ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவரே. ஆனால் நீர் தகுதிப்படுத்துகிற தேவன் எங்களை தகுதிப்படுத்தும். கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அலெக்ஸ் இருக்கிறார் பாருங்க, அலெக்ஸ் இருக்கிறாரா? இவங்க கவிதா இருக்காங்களா? தேவனாய் கர்த்தர் அந்த ஒளியிலுள்ள சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி நாம் ஜெபிக்கலாம். சகோதரி கவிதா ஜெபிக்கும்படியாய் பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்படியே ஜெபிக்கலாம். அங்கே உங்களுக்கு இப்போ மியூட் மை செல்ஃப்னு வந்திருக்கும், அது மாத்திரம் அந்த பட்டன் மட்டும் தட்டுங்க. அந்த பட்டன் மாத்திரம் தொட்டுட்டு நீங்கள் ஜெபிக்கலாம்.
சீக்கிரமாக எங்களுக்கு அந்த வேலை தகப்பனே சபையை ஆராதிக்கும் உதவி செய்தல் அதை காட்டாமல் அதிகமாக ஆயத்தப்படுத்தி சாப்பிட்டாங்க தடிகளை விழுந்து வேறு தகப்பனே அதிகமாக ஆமாம் ஆண்டவரே. ராஜா தகப்பனே நன்றி கர்த்தாவே ஆமென் அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் காவல் வழிநடத்தலும் இப்பொழுது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைந்தமாய் நாம் யாவரோடும் என்றுமாய் இருந்து வழிநடத்துவதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு நேரலில் சந்திப்போம். அதுவரையிலும் தேவ கிருபை நம் அனைவரோடும் இருக்கிறது.